கே.என். சிவராஜபிள்ளை, திருநெல்வேலி மாவட்டம் கங்கைகொண்டான் நாராயண சிவராசன் என்று குறிப்பிட்டு காணா சிவராசன் என்றால் யாருக்கும் தெரியாது. அதே நேரத்தில் பேராசிரியர் கே.என். சிவராஜபிள்ளை என்றால் எல்லாருக்கும் தெரியும். அவருடைய படைப்புகளை தொகுத்து சில தமிழ்ச்சொல் ஆராய்ச்சி என்கிற ஒரு நூலை 1968 பேராசிரியர் சிவராஜபிள்ளை நினைவு மன்றம் என்கிற அமைப்பு வெளியிட்டிருக்கிறது. அவருடைய பிள்ளைகளாலே அந்த நிறுவனம் நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த நூலுக்கு மூவா அவர்களும் கே பிள்ளை அவர்களும் நல்ல பதிப்புரை தந்திருக்கிறார்கள். ஐயா கே.என். சிவராஜபிள்ளை அவர்களை பொறுத்தவரை தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தகுந்த சிந்தனை பள்ளியை உடையவராக இருக்கிறார். அவர் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவராக, அதே போல் முதுநிலை விரிவுரையாளராகவும் பணியாற்றியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அங்கே வெங்கடராஜலு ரெட்டியார் போன்றவர்கள் மூத்த பேராசிரியர்களாக இருந்த காலகட்டத்தில் இவர் மூத்த பேராசிரியராகவும் துறைத் தலைவராகவும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மனோன்மணியம் சுந்தரனாரிடம் இவர் பயின்றவர். அந்த காலகட்டத்தில் நாஞ்சில் நேசன்னு நாஞ்சில் நாட்டை பற்றிய வரலாற்று இதழ் ஒன்றை இவர் வெளியிட்டிருக்கிறார். நிறைய கட்டுரைகள் அதில் எழுதியிருக்கிறார். அதே போலவே மலபார் குவார்ட்டர்லி ரிவ்யூ என்ற ஆங்கில நூல்லையும் நிறைய கட்டுரைகள் இவர் எழுதியிருக்கிறார். இவரை பொறுத்தவரை ஓய்வு பெற்ற பிறகு 1936க்கு பிறகு செந்தமிழ் இதழில், மதுரை தமிழ்ச்சங்கம் வெளியிட்ட இதழில் நிறைய செவ்வியல் கால பொருண்மையியல் பார்வையில் செவ்வியல் கால சொற்களை ஆராய்ந்திருக்கிறார். அந்த வகையில் அவருடைய ஆராய்ச்சி இன்றைக்கு தலை சிறந்த ஒன்றாகவே நாம் பார்க்க முடிகிறது. கே.என். சிவராஜபிள்ளை அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நூல்கள்னு பார்த்திங்கன்னா அகஸ்தியா இன் தமிழ் லேண்ட், தி குரோனாலஜி ஆஃப் ஏர்லி தமிழ்ஸ், புறநானூற்றினுடைய தொன்மை, இவை போன்றவை அவர் தந்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த நூல்களில் ஒன்று என்றே நாம் சொல்லலாம். அதே போல் அப்போ சென்னை பல்கலைக்கழகத்தில் நம்முடைய வெங்கடராஜ ரெட்டியார் போன்றவர்களோடு இணைந்து நானார்த்த தீபிகைங்கிற நூலை அன்றைக்கு இவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி தமிழ் இலக்கிய வரலாற்றுக்கு அவருடைய பங்களிப்பு மிகப்பெரிய ஒன்றாகவே இருக்கிறது. நாம் இன்றைய பொழிவில் அவர் எப்படி இந்த செவ்வியல் கால பொருண்மையியல் பார்வையில் சொற்களை ஆய்வு செய்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு 2-3 சொற்களை மட்டும் நாம் குறிப்பிட விரும்புகிறோம். அதில் முதல்ல நாம் அவரை பற்றி பேசுகிற போது இந்த கண்ணி அப்படிங்கிற சொல் அவர் முதல் கட்டுரையாகவே அங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது. புறநானூற்றை வெளியிட்ட போது ஓவே சாமிநாதையர் அவர்கள் கண்ணி என்பதற்கு மாலைங்கிற பொருளை வெளியிட்டிருக்கிறார். சிவராஜபிள்ளையை பொறுத்தவரை ஓவேசா அவர்கள் செய்திருக்கக்கூடிய பிழைகளையும் பழைய உரையாசிரியர்களுக்கு தரவுகள் கிடைக்காததால் செய்திருக்கக்கூடிய பிழைகளையுமே சுட்டி காட்டுகிறார். இவரே நூலில் குறிப்பிடுகிறார், அவர்களுடைய ஆன்று அகழ்ந்த அறிவில் எனக்கு பெருமதிப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த காலத்தில் கிடைத்த தரவுகளோடு அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்களுடைய புகழை குறைக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமில்லை, ஆனால் அவருடைய குறைகளை சுட்டி காட்ட விரும்புகிறேன் என சொல்லிவிட்டு பழைய உரையாசிரியர்கள் செய்திருக்கக்கூடிய, அதே போல் இவர் அன்றைக்கு அந்த கிளையில் நூலகம் ஓரியண்டல் லைப்ரரியில் ஓலைச்சுவடிகளோடும் ஒப்பிட்டு பார்த்து தான் இந்த நூல்களையெல்லாம் இவர் ஆய்வு செய்திருக்கிறார். நமக்கு தெரியும், தமிழ் தாத்தா ஓவே சாமிநாதையர் அவர்கள் மிகச்சிறந்த அளவில் 10 பாட்டுக்கு நல்ல பதிப்பு, அதே போல் புறநானூறுக்கும் மிகச்சிறந்த பதிப்பு. இன்னும் நம்ம கூர்மையாக நோக்கணும்னா அகநானூறு, நற்றிணை, கலித்தொகை தவிர பிற நூல்களுக்கு அவர் சிறப்பாக ஆய்வு பதிப்பு தந்திருக்கிறது நமக்கு தெரியும் நண்பர்களே. இவர் இந்த புறநானூற்று நூலை மட்டும் எடுத்துக்கிட்டு அதே நேரத்தில் செவ்வியல் இலக்கியங்கள், அதே நேரத்தில் பிற்கால இலக்கியங்கள் இருக்கக்கூடிய அந்த சொல்லாட்சிகளோடு சொல்லாவையை மேற்கொள்ளுகிறார். இப்போ உதாரணமாக கண்ணி தென்னகரம், அது மாலையை குறிக்காது, பூக்கள் சரமாக தொடுப்பதை தான் குறிக்கும் என்று சொல்லி முல்லைக்கலி, சீவக சிந்தாமணி, இன்னும் பல்வேறு நூல்கள்லேருந்து சான்றுகளை எடுத்துக்காட்டி இது இடைவெளி விட்டு பூக்களை தொடுப்பது, மாலை என்பது மிக நெருக்கமாக இருக்கக்கூடியது, மாலையும் கண்ணியும் ஒன்றில்ல என்று சொல்லி அவர் தருகிற சான்றுகளை பார்க்குறோம். முல்லையொரு காலும் கண்ணியும் மெல்லியலாகி என சொல்லுகிற போது கால் சிறப்புலகரம் என்பதும் இந்த பூக்களை கட்டுகிற முறையில் ஒன்று
என்பதையும் அவர் குறிப்பிடுகிறார். நமக்கு பொதுவாக அந்த கால் அப்படின்னா அகக்கால் புறக்கால் வைரம்ங்கிறது நமக்கெல்லாம் தெரிந்த ஒன்று. ஆனால் இவர் மிக நுட்பமாக பொதுவாகவே இவருடைய படைப்புகளோடு நம்ம பார்க்குற மேகமாலை வந்திருக்கிறது, நாஞ்சில் வெண்பா, இந்த பல நூல்களை அவர் எழுதியிருக்கிறார், அவரே வெளியிட்டும் இருக்கிறார். இவருடைய ஆய்வு ரொம்ப நுணுகிய ஆய்வாக நம்மாலே பார்க்க முடிகிறது. பிற்கால இலக்கியங்களில் கூட இந்த கண்ணி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் விளக்குகிறார். அதே போல் உண்ணமரம், உவேசா அவர்களுடைய பதிப்பில் உண்ணமரம் என்பது இலவ மரம் என குறிப்பிடப்படுகிறது. உண்ணம் இலவ மரம் என்று மலைநாட்டு வழக்கு என்றே அவர் குறிப்பிடுகிறார். அதை சிவராஜ பிள்ளை மறுக்கிறார். இலவ மரமும் உண்ணமரமும் ஒன்று இல்லை. ஏன்னா உண்ணமரத்தினுடைய பூக்களை பற்றி பேசுகிற போது பொன்னின் அன்ன பூவிரி சிறி இலை புன்கால் உண்ணமரத்து என 18 குறிப்பிடுகிறது. பாலைக்கலியிலே எரியுரு உற்ற என்றெல்லாம் இந்த தொடர்களை அடைத்தொடர்களை எடுத்துக்கொண்டு நிச்சயமாக உண்ணமரம் வேறு இலவ மரம் வேறு என குறிப்பிடுவதை நம்ம கவனிக்கிறோம். அதே போலவே நண்பர்களே, இப்போ நமக்கு பறைதல்ங்கிற சொல்லணும்னா அறிவித்தல், பறைதல்னால் பேசுதல் மலையாளம் நமக்கு தெரியும் நண்பர்களே. ஆனால் சிவராஜ பிள்ளை செவ்வியல் காலத்தில் செவ்வியல் இலக்கியங்களில் இந்த பறைதல் அப்படிங்கிற இந்த சொல் இருக்கிறதே, தேய்தல்ங்கிற பொருள் இருக்கிறது, நீங்குதல்ங்கிற பொருள் இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமாக, அதனால தான் சொன்னேன் இவரை மிகச்சிறந்த பொருண்மையியல் அறிஞர், இவர் மிகச்சிறந்த பொருண்மையியல் ஆய்வாளர் அப்படின்னு நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. புறநானூற்றில் பண்டைய உரையாசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க, கால்புடை பெயர்ந்து போர் செய்து களத்தை தனதாக்கி கொள்ளுதல், வீரக்கழல் அறுப்பு தொழில் பறைந்தவை என்றெல்லாம் அவங்க சொல்லுகிற போது இந்த பரிதல் இந்த பறைதல் இரண்டுமே தேய்தல்ங்கிற பொருளையும் நீங்குதல்ங்கிற பொருளையும் தான் வந்திருக்கும். அகநானூற்றுள்ள அடிபுதை தொடுதோள் பறைய ஏகி அப்படின்னா இப்போ கால் புதைந்திருக்கிற செருப்பு இருக்குது, அது தேய்ந்து நீங்கியது, அதான் அந்த பறைதல்ங்கிற சொல் இருக்கிறது. ஆமாம், நைந்துகரை பறைந்து அப்படிங்கிறப்போ நைந்து போய் தேய்ந்து நீங்குகிற தன்மை அங்கு கூறப்பட்டிருக்கிறது. அப்போது புறநானூற்று மட்டும் இல்லை, மற்ற இலக்கியங்களும் அதை பார்க்கலாம். சிறை பறைந்து உரையி செங்குணத்து ஒழுகு அந்தன் காவிரி போல, இப்படி எப்படி இது தேய்கிறது அல்லது எப்படி இது நீங்குகிறது அப்படிங்கிற பொருள் இந்த பறைதல்ங்கிற சொல்ல பறைந்தன அப்படிங்கிற வினைமுற்ற மிக நுட்பமாக இவர் பார்க்கிற பார்வை நமக்கு ஒரு புதிய தெளிவான வெளிச்சத்தை தருகிறது. திருஞான சம்பந்தர் கூட பாவம் பறையுமே அப்படிங்கிறார். இறைவனை வணங்கினால் பாவம் நீங்கும். அப்போ பறைதல்னால் நீங்குதல்னு தான் பொருள். அப்போ பறைதல்னால் பேசுதல் என்பது ஒரு லெக்சியம், அது ஒரு அகரன், ஒரு அகராதிய தெரிவு சொல். ஆனால் பறைதல் என்றால் நீங்குதல் என்பதும் பறைதல் என்றால் தேய்தல் என்பதும் செவ்வியல் காலத்து கலை சொற்கள், செவ்வியல் காலத்திலிருந்து வினை சொற்கள். அதில் இந்த பறைந்தன அப்படிங்கிற அந்த வினைமுற்று. அப்போது நாம் பலமுறை சொல்லியிருக்கிறோம், செவ்வியல் இலக்கியங்களை படிக்கிற போது அந்த செவ்வியல் கால மொழிநிலை நமக்கு தெரியணும். செவ்வியல் இலக்கியத்தை நம்ம வாசிக்கிறப்போ வினைச்சொற்கள் அப்போது என்ன பொருளை தந்தன, பெயர் சொற்கள் அப்போது என்ன பொருளை தந்தன, இடைச்சொற்கள் அப்போது என்ன பொருளை தந்தன, இவற்றையெல்லாம் நாம் மிக நுணுகி ஆராய்ந்தால் ஒழிய அந்த இலக்கியங்கள் நமக்கு புரிய போவது இல்லை. அந்த வகையில் நண்பர்களே, 1930 காலங்களிலே, அதுவும் 36லேருந்து 41 வரலையும் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் அவர் வாழ்ந்த காலத்தில் செந்தமிழில் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். அவை எல்லாமே இந்த செவ்வியல் கால சொல்லாய்வுகள், குறிப்பாக புறநானூற்றை வச்சுக்கிட்டு புறநானூரை அடிப்படையாக கொண்டு பிற செவ்வியல் இலக்கியங்களை ஒப்பிட்டு காட்டி எழுதுகிற போக்க நாம் நுணுக்கமாக பார்க்க முடிகிறது. அவருடைய இந்த சில தமிழ்ச்சொல் ஆராய்ச்சிங்கிற நூலில் கிட்டத்தட்ட 78க்கு மேற்பட்ட சொற்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுவதை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நூல் முன்னுரை மிகச்சிறந்த முன்னுரையோடு இது வெளியிடப்பட்டிருக்கிறது. இவர் ஆங்கிலத்தில் மிகச்சிறந்த அறிஞராகவும் இருந்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் அவர் செய்திருக்கக்கூடிய பணியை நமக்கு இது நினைவுபடுத்துவதாக இருக்கிறது. அவரே ஆங்கிலத்தில் நல்லதொரு முன்னுரையும் தந்திருக்கிறார். எப்படி கால்டுவெல் போன்றவர்கள் நுணுக்கமாக பார்த்தார்கள். பழைய நூலாசிரியர்களுக்கு இந்த ஃபிலாலஜி, இந்த மொழிநூல் பற்றிய சிந்தனை, மொழிநூல் பற்றிய ஆய்வு இருக்கவில்லை அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டு காட்டுவதை நாம் கவனிக்கிறோம். அந்த வகையில் இந்த
K.N. சிவராஜ பிள்ளை அவர்கள் அந்த காலத்தினுடைய மிகச்சிறந்த அறிஞர் என்பதில் நமக்கு மாற்று கருத்தில்லை. அவர் தந்திருக்கக்கூடிய இந்த சிந்தனைகளை நாம் நுணுக்கமாகவே கவனிக்கிறோம்.